அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா, பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி வைக்கிறது வெறும் வாக்குக்காக தான், திமுகவை வீழ்த்தணும், மாறுபட்ட கொள்கைகள் இருந்தாலும் நாங்கள் திமுகவை வீழ்த்துறதுக்காக தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடத்துல பதிவு பண்ணியிருக்காப்புல. சமீபத்தில் அவர் பேசின பேச்சு, இதை பயணம் மேற்கொள்கிறார் இல்லையா, அடிமையின் பயணம், அந்த பயணத்தில் அவர் பேசின பேச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பாஜகவுடைய அஜெண்டாவை அப்படியே பரப்புற விதமாக அவர் பேசியிருக்காருங்க. வாக்குக்காக தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னவர், இப்போ கொள்கையையும் அவங்க கூட ஷேர் பண்ணுறாரு போல இருக்குது மக்களை. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்க. கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில் பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க, அது சொன்னால் வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயிலை கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க, அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில் பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேண்டும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல, கோயில் உண்டியலில் விழக்கூடிய பணத்தை எடுத்து திமுக அரசு கல்லூரிகள் கட்டுதா. ஆனால் எடப்பாடியாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். எப்படியோ உண்மையை சொல்லிட்டார்ல, மக்களுக்கு இது போய் சேர்ந்துருக்குல்ல. திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியுது இல்லையா. இந்த மதவெறி பிடிச்சவனுங்க, இந்த மாதிரிப்பட்ட வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவங்களை தவிர்த்து இடதுசாரி சித்தாந்தம் கொண்ட அத்தனை பேருக்குமே இது பாசிட்டிவான விஷயமா தான் படும். என்னது, அங்கிருந்து எடுத்து இங்கே படிக்க வைக்கிறாங்களா, சூப்பர்ப்பா, இதே எதுக்கு இந்த நபர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுவேன். எடப்பாடியார் ஒரு வகையில் உண்மையை ஒத்துக்கிட்டு மக்கள் மத்தியில் திமுகவை பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். 100 வேண்டாம், 200 300 போட்டும், அவர் நல்லா வாழட்டும். இவரே எதிர்கட்சி தலைவராக இருக்கணும், இப்படி உண்மையாக எடுத்து சொல்லணும், மக்களுக்கு திமுக மத்தியில் ஆதரவை அள்ளி பெருக்கி தர்ற அளவுக்கு இவர் இப்படி பேசணும். ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா, மனசார வாழ்த்துறேன் ஐயா. சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். கோயிலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுனா இந்த விஷயத்தில் யாருக்கு கோவம் வரணும்? பாஜகக்காரங்க சங் பரிவார் கும்பலுக்கு தான் கோவம் வரணும். அதிமுகவுக்கு எதுக்கு கோவம் வருது? கோயில் பணத்தால் கல்லூரி, பள்ளி, மருத்துவமனை, இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அதனால் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பயனுள்ள ஒரு விஷயம். அது மக்களுக்கானது தானே. அதிமுகன்னு கட்சி பேரை வச்சுக்கிட்டு பாஜக மாதிரியே நடந்துக்கிறாங்க பாருங்களேன். அந்த பேருக்கும் இவங்களுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. சரி, இந்த கருத்தை பதிவிட்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. 2017 வருஷத்தில் திண்டுக்கல் பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி கட்டிடத்தை நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வச்ச கல்வெட்டு ஒன்று இங்கே இருக்கு பாருங்க. இந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்றத நல்லா பாருங்க. இந்து சமய அறநிலையத்துறைன்னு போட்டு அப்புறம் கீழே அந்த கல்லூரி பெயரை போட்டு நிர்வாக கட்டிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஐயா, இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் கேட்குறோமே, ஏன் அறநிலையத்துறையிலேருந்து வர்ற பணத்தை வச்சு தான் நீங்கள் கல்லூரி கட்டணுமா? ஏன் கட்டுனீங்க? இது தப்பு இல்லையா? நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சங்கிசாமியாக மாறிட்டார் அப்படின்றது இதிலிருந்தே தெரிய வருது. இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது அவர் கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அண்ணாவையும் சேர்த்து தான் கேவலப்படுத்துது, அவமதிக்கிற விஷயமா இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல. அண்ணா இதெல்லாம் பார்த்தாருனா அவர் எப்படி இருக்கும்? ஐயோ, என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ, தயவு செஞ்சு அந்த கட்சியை நீ என்னமும் பண்ணு, என் பேரை தயவு செஞ்சு அதுலேருந்து எடுத்துரு அப்படின்னு தான் அவருக்கு இருக்கும். இது சதி செய்யலாமா நம்ம எடப்பாடி பழனிசாமியா இருக்கு. சதி செயல் அப்படின்னா இவரையும் சேர்த்து தானே சொல்லணும். இவரும் அவருடைய ஆட்சி காலத்தில் அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள்லாம் கட்டியிருக்காரு தானே. அப்போ இவரும் தமிழ்நாட்டுக்கு சதி வேலை தான் பார்த்துருக்காரா? இதை முதல்ல சதின்னு சொல்ல முடியுமா? ஏன், எவ்வளோ நல்ல விஷயம், எவ்வளோ பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம் பாருங்கள் மக்களே. திமுக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சூப்பர், இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட வேண்டிய விஷயத்தை எடுத்து வச்சு இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல மனுஷன். எல்லாருமே கடைசியாக தான் இந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியார் வருவார்னு நினச்சோம். ஆனால் இப்போவே நின்றுட்டார் பாருங்க. இப்போ அந்த உண்டியலில் காணிக்க போடுற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க புண்ணியம் தேடிக்கிற விதமாக தானே இந்த காணிக்க பைசாவை போடுறாங்களே இல்லையா. அப்போ இந்த மாதிரி பள்ளி கல்லூரிகள் அதனால் கெட்டப்படுறதின் மூலியமாக
அவங்க நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அவங்க புண்ணியம் தேடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த புண்ணியமான காரியத்தை அவங்க பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் அவங்க புண்ணியம் தேடுறாங்கன்னு தானே அர்த்தம். இப்படி கட்டப்படக்கூடிய கல்லூரிகள்லாம் தவறான விஷயம் அப்படின்னு சொல்றாருன்னா இவர் எந்த அளவுக்கு மடத்தனமான ஒரு தலைவன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம எடப்பாடி அவர்கள் திடீர்னு பாஜகவுடைய அஜெண்டாவை இங்கே எடுத்துட்டு வராருன்னு புரியலையே. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாரு பாருங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் முதல்ல எடுபடுமா எடுபடாதான்றது அவருக்கு நல்லா தெரியும் தானே. அப்புறம் இது இவர் இப்படி பேச வைக்குது. ஆகவே எடப்பாடி அவர்களே, பாஜக கூட கூட்டணியில் இருந்தால் அவங்க கூட நீங்கள் வாக்குக்காக மட்டும் நீங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிற மாதிரி இருக்காது. அவங்களுடைய சித்தாந்தத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டால் தான் அவங்கள சும்மா இருக்க விடுவாங்க. இல்லைனா வாய்ப்பே இல்லை. கடைசியில் இது கொள்கை கூட்டணியாக தான் போய் முடியுது பாருங்களேன். கோயிலுடைய நிதி கல்விக்கு போகிறது வந்து இவங்களுக்குலாம் பொறுக்கல பாருங்களேன். அது சங்கிகளுக்கு பொறுக்க முடியல, அவங்க தான் கடிச்சு வைக்கிறாங்கன்னு பார்த்தா அது பிரச்சனை இல்லை, நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். இவர் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக காரங்க இதை ஆதரிக்க வேற செய்கிறாங்க. ஆமாம், அது எப்படி கோயில் பணத்தை எடுத்து நீங்கள் வந்து கல்லூரி கட்டலாம், இது தப்பு இல்லையான்னு சொல்லி அடிமைகள் முட்டு வேற கொடுக்குறானுங்க. எப்படி ஆயிட்டாங்க பாருங்களேன் கடைசியில். இதுக்கு வேற சதிச்செயல்னு வேற சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது இதை எப்படியா சதிச்செயல்னு சொல்கிறீங்க? சதிச்செயல்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சதி பண்ணுறதுன்னா இதுதான் அர்த்தமா? ஏயா படிக்க தானையா வச்சாங்க, இதை எப்படியா சதின்னு சொல்கிறீங்க? பாஜக காரங்களே இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டில் யோசிப்பாங்க இல்லையா மக்களே? இந்த மாதிரிலாம் பேசினா அதுக்கப்புறம் தமிழ்நாடு திருப்பி கொடுக்குற கூட வேறு மாதிரி இருக்குன்றது நல்லா தெரியும். ஆனால் அதிமுக காரர் இப்படி பேசுகிறாருன்றது தான் நம்மளால் ஜீரணிக்கவே முடியல. ஆரம்பத்தில் கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்துச்சு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு. இப்போ பழகி போச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாருன்னா, ஏன் தமிழ்நாட்டு அரசு கிட்ட காசு இல்லையா, கல்லூரி கட்டுறதுக்கெல்லாம் காசு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தமிழ்நாடு அரசு கட்டுறதெல்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. அப்போ கோயில் அறநிலையத்துறையிலேருந்து நம்ம பணம் எடுத்து கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ மக்களுக்கு இந்த மதத்தால் எந்த பிரயோஜனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? அப்போ மக்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வியலுக்கு இந்த மதத்தால் எந்த பிரயோஜனமுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ மக்களுக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றத்துக்கு எந்த வகையிலுமே பயனளிக்காத இந்த மதத்தில் வரக்கூடிய காசு படிப்புக்கு போச்சுன்னா அதில் என்ன தப்பு? எந்த வகையிலையும் தப்பு கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இந்த மதம் ஜாதி இதை காப்பாற்றணும் மக்களே, இது வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் மக்கள் யாரையும் படிக்க விடாமல் ஆக்குறது தான், எதையுமே தெரிஞ்சுக்க விடாமல் ஆக்குறது தான் இவங்களுடைய அஜெண்டாவே. சும்மாவா சொல்லுவாங்க சங்கிகளுடைய சாவகாசம் சர்வகுல நாசம் அப்படின்னு? அது இப்போ நல்லா தெரியுது. ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு சங்கிகளுடைய கருத்துக்களை. சூப்பர் ஐயா சூப்பர். இப்படி தான் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிற மக்கள்கிட்ட. அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக தோற்று போயிடுவீங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அமையும் கடைசியில். சங்கிங்க சொல்கிறானுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து கல்லூரி கட்டுறதெல்லாம் விமர்சிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த கல்லூரி கட்டுறது பள்ளி கட்டுறது இதை பற்றியெல்லாம் வந்து பேசினாலே தமிழ்நாட்டில் செருப்படி விழுன்னு ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சே ஏன் பேசுகிறாரு? கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒருவனுக்கு கல்வி தருவது மேலானது அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காணிக்கையை எடுத்து ஒருத்தனை படிக்க வைக்கிறோம். இதில் இப்போ என்ன தப்பு யுவர் ஆனர்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க படிக்கிறது தான் நமக்கு முக்கியம். இப்போ கோயிலுக்கு வரக்கூடிய பெற்றோர்கள் அவங்க வந்து இந்த காணிக்கை போடுறாங்க, அந்த காணிக்கையால் இப்போ கல்லூரி கட்டப்படுது அப்படின்னா அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைங்களும் அந்த கல்லூரியில் படிக்க சான்சஸ் இருக்குது தானே, அவங்களும் படிக்க தானே செய்வாங்க. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் ஃபார் அ குட் காஸ் தானே. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே ஐயா. சங்கிங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க படிக்கிறது எரியுது. நம்ம நல்லா படித்து முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தான் எரியுது. இவங்களுக்கு எதுக்கு எரியுது அப்படின்றது தான் நமக்கு புரியாத புதிராக இருக்குது. இந்த முற்போக்குத்தனமாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு முகமூடி அணிஞ்சிட்டு சில பேர் திமுகவை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அந்த நபர்களெல்லாம் ஆளையே காணும், பாதி பேரை காணும். கொஞ்சம் பேர் தான் இதை பற்றி பேசுகிறாங்க, மீதி பேர் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அவங்களும் அதிமுகவுக்கு சிங்கி தட்டக்கூடிய அடிமைகளாக தான் இருக்காங்க. இப்போ அறநிலையத்துறை அப்படின்றது ஒரு அரசு துறை தான் இல்லையா? அது வந்து ப்ரைவேட் இது கிடையாது, ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அறநிலையத்துறைன்றது அரசு துறை தான். ஸோ அறநிலையத்துறைக்கு வரக்கூடிய பணமும் அரசுடைய பணம் தான். இது வந்து எப்படி அரசுடைய பணம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இவரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை ஏற்கனவே ஆண்டிருக்காருன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ பெரிய கொடுமை. முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறத பார்த்தா ஹெச் ராஜா பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்போ வாய்ஸும் ஆளும் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது. முழுக்க முழுக்க ஹெச் ராஜா என்னெல்லாம் பேசுவாரோ அதை அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இவங்க சொல்கிறதுலேருந்து என்ன தெரிய வருது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் மக்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்றது தெரியுது. மக்களை படிக்க வைக்க மாட்டார், மக்களை நல்லா வாழ வைக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். நம்ம தான் நமக்கானதை தேர்ந்தெடுத்து வாழ்ந்துக்கணும் அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மதங்கள் இருக்கு இல்லையா, இந்த மதங்களாலேயும் மக்களுக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது அப்படின்றதும் இதுல இருந்து தெரிய வருது. ஆக இந்த மதங்களும் கடவுளும் மக்களை படிக்க விடாது,
அறிவு சார்ந்த பாதையை நோக்கி போக விடாது அப்படின்றது இதிலிருந்து தெரிய வருது. ஸோ இந்த மதங்களாலையும் கடவுளாலையும் கொடுக்க முடியாத விஷயங்களை கூட கல்வியால் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. கற்கை நன்றே பிச்சை போகினும் கற்கை நன்றே. ஆக இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.